முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேப்பியன்ஸே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானது. அது வந்து ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு மனித இனம் வந்து 14 இனங்களை கடந்து தான் வந்து ஒரு மனித இனமே உருவாயிருக்கு. ஒரு இனத்தையும் அழிச்சு தான் வந்து இப்போ 14வது இனம் தான் வந்து மனித இனம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஹோமோடியஸ் அதை விட பயங்கரம். ஃப்யூச்சரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருப்போம், ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ரூம்குள்ளே போனோம்னா அதுவே டிடெக்ட் பண்ணி நமக்கு என்ன டிசீஸ் இருக்குது அதுவே டேப்லெட் கொடுக்கும். ஹியூமன் டாக்டரே தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து ஹியூமன் டிஎஸ் இருக்கும். ஸோ அதிலே 21st செஞ்சுரி லாஸ்ட்டாக வந்து இப்போ உங்களுக்கு நெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸஸ்ஸு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அது இருக்குது. ஸோ தேடி வந்துவாங்க. எனக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரேக்கில் புக்காக எதை வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சைக்காலஜி ஆஃப் மணியும் வந்து தேடி வந்து வாங்குறாங்க, நெக்ஸஸும் வந்து தேடி வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி லைக் சிஓ டைரி இருக்குது, ஹவு டு பி எ சிஓன்னு புது புக் வேறு வந்திருக்கு. ஸோ நியூ டைட்டில் என்னால் எந்த புக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஜாப்பனீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இக்கிகை ஜேர்னின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாபி சாபி அந்த மாதிரி நியூ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய புக் வந்துட்டுருக்கு. ஸோ எந்த புக்கு ஃபஸ்ட்டில் நான் டிஸ்பிளேயில் காட்டணுன்னே தெரியாத அளவுக்கு நிறைய நியூ டைட்டில்ஸ் இங்கே இருக்குன்றதால ஸோ இங்கே நிறைய வாக்கின்ஸ் இருக்குது.